செய்வார். அந்த மாதிரி நிறைய நாள் நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன். நாங்கள் அப்பெல்லாம் அவர் என்ன நினைப்போம்னா ஏதோ பிச்சைக்காரர் போல இருக்கு, அது அவர் அந்த மாதிரி வாங்கிட்டு போறாருன்னு ரொம்ப நாள் நினைச்சிருக்கு. அப்புறம் தான் எங்க அம்மா என்ன சொல்லாங்க, அப்பெல்லாம் எனக்கு இந்த சித்தர்களை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இவங்க பிச்சைக்காரங்க கிடையாது, இது ஒரு சித்த புருஷன். நீங்க இவரை இங்க பார்த்தீங்கன்னா இதே சமயத்துல நீங்க வேற எங்கேயாவது இவரை பார்ப்பீங்க, அந்த இது நமக்கு தெரிஞ்சுன்னா நமக்கு தெரியும். அதே போலவே கரெக்டா பார்த்தீங்கன்னா நாங்க கிளாஸ் முடிச்சு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறோம் ஒரு 4-5 பேர், அங்கேயும் அதே கொட்டாஞ்சோட. ஏன்னா நாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் நாங்க ஆட்டோல பஸ் ஸ்டாண்டுக்கு, ஆனா அவரு நடந்துதான் வர. அப்ப எப்படி அங்க இருக்க முடியும்? அப்ப அவரு என்ன பண்றாரு, எங்கிட்ட கொட்டாங்க வச்சு நீட்டுறாரு, எங்கிட்ட சாப்பாடெல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப நாங்க என்ன நினைச்சோம்னா சரி எப்படியோ இருக்கிறத நம்ம கொடுக்கணும், நாங்க காசு எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம். இந்த கொட்டாங்க வச்சுல காசு எடுத்து போட்டோம் எல்லாருமே. ஒரு ரூபாயோ 2 ரூபாய், அதெல்லாம் ஒரு பெரிய காசு. அப்ப போட்டோம்னா அவர் என்ன பண்ணாரு, அப்படியே அந்த கொட்டாங்க கவுத்து போட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டாரு பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்ப எனக்கு ஒன்றும் புரியல, காசெல்லாம் வாங்க மாட்டாரு போல இருக்கு, சாப்பாடு மட்டும்தான் வாங்குவாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சித்தர்கள் எல்லாம் படிக்கும் போதுதான் நம்ம என்னமோ பெருசா நினைச்சிட்டு காசு கொடுத்துருவோம் அவருக்கு அதெல்லாம் என்ன ஒரு பொருட்டாவே தெரியல அப்படின்னு அப்புறமா தெரியுது. அந்த மாதிரி சித்த புருஷர்கள்லாம் என்னன்னா நம்ம புரிஞ்சிக்க முடியாத ஒரு எல்லையில தான் இருப்பாங்க அப்படின்னு அழகா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சித்தர்களை என்னவும் பண்ணக்கூடாதான், நம்ம டெஸ்ட்டும் பண்ணக்கூடாது. அது நமக்கு பாவமாக தான் செய்யணும். எனக்கு கூட நான் அப்ப நினைச்சுப்பேன், ஐயோ காசெல்லாம் கொடுத்தவன் அந்த பாவமா நமக்கு சேரலாம் செய்யணும் அப்படின்னு நானே நினைச்சிட்டேன். இருந்தாலும் அப்ப நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால தெரியாம செஞ்ச பாவம் நம்மள சேராத மனசை நானே தேர்த்திப்போம் பார்த்துக்கோம். அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. நிறைய பேர் அதை சொல்லவும் செய்யறாங்க, அந்த மாதிரிலாம் நடக்குது. அது மாதிரி ஒரு அம்மா திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு அந்த சடாமுடி கால் வரைக்கும் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு சடாமுடி. அந்த முடியை அவங்க என்ன செய்வாங்கன்னா கீழே, அதாவது காலுக்கும் கீழே இருக்கும், கீழே போட்டா அது அந்த சேத்துல மண்ணிலெல்லாம் பண்ணி அவங்க இப்படி எடுத்து போட்டுருப்பாங்க பார்த்துக்கோங்க. அதை மடிச்சு இதுலேருந்து மடிச்சு இங்கே போட்டுருப்பாங்க, அதுவே இங்கே வரைக்கும் தோணும். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் நான் திருச்செந்தூர்ல ஆன்மீக கிளாஸ் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமா நாங்கள் கிளாஸ் எடுத்தோம். அவ்வளோ நாளும் அந்த பஸ் ஸ்டாண்டை தான் சுற்றி சுற்றி வருவாங்க பார்த்துக்கோங்க. கோயிலில் இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, அவங்க குளிப்பாங்க, என்ன செய்வாங்க. ஆனால் அந்த முடி பார்த்தீங்கன்னா எப்போதுமே அப்படி கையில் போட்டு இல்லை கழுத்தில் சுற்றி அதே போலயே இருப்பாங்க பார்த்துக்கோங்க. நான் பார்க்கும் போதெல்லாம் அது போலயே இருப்பாங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள தரிசனத்துக்காக உள்ள போகிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த முடியெல்லாம் எடுக்கிற இடத்துல அவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஐயோ இந்த முடியை வெட்டுறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க போல இருக்கு. ஏன்னா முடி எடுக்கிற அந்த காணிக்கையெல்லாம் இருப்பாங்க, அதில் உட்காந்துருக்காங்க. உட்காந்தோடனே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் பார்த்துக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த முடியை ஒரு முடியா அப்படி ஒரு கட்டை கட்டையாக தானே இருக்கும், அந்த சடாமி கட்டை கட்டையாக அந்த ஒரு கட்டையாவே அப்படியே என்ன பண்ணுறாங்க, பிடுங்கி பிடுங்கி அப்படியே கீழே போடுறாங்க பார்த்துக்கோங்க. நாங்கள் எல்லாரும் வரிசையாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கோம் இவங்க அந்த மாதிரி செய்யறது. ஏன்னா இவங்க அந்த முடி நீளமாக இருக்கிறதே நாங்கள் எப்போதுமே பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. அதனாலே அந்த என்ன பெண்களுக்கு முடினாலே ஒரு நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும். இவங்க முடியோட தூக்கிட்டு நிறைய தடவை பார்த்துக்கிறதுனால இவங்க என்னடா பிடிங்கி பிடிங்கி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கோங்க. ஆனா அந்த முடி சேர்ந்த ஒழிஞ்சு இவங்க தலையில அப்படியே இருக்குது. இப்ப இந்த இடத்துல ஒரு கட்டை முடிய அவங்க குட்டி லேசா தான் எடுக்கிறாங்க. இப்ப நீங்க கட்டையா இருக்கிற முடிய தொட்டா வருமா இல்லையா, நம்ம முடியே வராது. நம்ம ஒத்த முடியா இருக்கிறத நம்ம பிடிங்கிதான் கீழே போடுறோம். அவங்க தொடுறாங்க, அந்த கட்டை முடி வருது பார்த்துக்கோங்க, அப்படியே எடுத்து கீழே போடுறாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க அந்த இடத்துல கை வைக்கிறாங்க, மறுபடியும் அந்த இடத்துல எடுத்து போடுறாங்க. நீங்களும் அப்படி ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப நேரம் நானும் வேடிக்கை பார்த்தோம்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க அந்த இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நாங்கள் ரொம்ப நேரம் ஆகிட்டுலாம் போகிறோம். அந்த மாதிரி சித்தர்கள்லாம் என்ன செஞ்சாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இப்போ வரைக்கும் அவங்க ஒரு சமயம் அவங்களே காணிக்கை கொடுக்கணும்னு போட்டாங்களா இல்லை எதுக்கு அந்த மாதிரி கை கேட்டு போடுறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியாம தான் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் எத்தனை பிறவி வேணுமோ தெரியல. அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பேராட்டி படிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது தேரை சித்தர், அவரை பார்ப்போம். இந்த தேரை சித்தர் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது சித்த புருஷர்களை பார்த்தீங்கன்னா முப்புறம் இருக்க சிவபெருமான் திருமணம் செய்யறதுக்கு
சொல்லுவாங்கன்னா, கிருபானந்த வாரியார் சொல்லும்போது அகத்தியருக்கு வந்து ஸ்கூல் படிப்பை வந்து சிவபெருமான் சொல்லி அனுப்பிச்சார். ஏன்னா அகத்தியர் வழக்கம் உள்ளவர், அவருக்கு தமிழ் மொழி தெரியாது அப்படின்னு சொல்லி ஸ்கூல் படிப்பை வந்து உணர்த்தி சிவபெருமான் அனுப்பிச்சு விட்டார். எனக்கு தமிழ் பேச முடியாது. இங்கே வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, முருகப்பெருமான்கிட்ட பல மொழிகள் கற்று அவர் வந்து பல்கலைக்கழகமாகவே ஆயிட்டார் தமிழுக்கு. அப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணார், தமிழை அவருக்கு போதிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இங்கே வந்த பிறகுதான் அவருக்கு டிகிரி வாங்கினாரு அப்படின்னா, அகத்தியர் வந்து இங்கே வந்தார் அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து தோரணமலையில் இருக்கிறார். அப்படி தோரணமலையில் இருக்கும்போது ஔவையார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன பையன், ஒரு 14 வயசு பையனை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பையன் வந்து பயங்கர அறிவாளி, பயங்கர புத்திசாலி, இந்த பையனை நீ உன் கூட வச்சுக்கணும். ஏன்னா அகத்தியரோட மூலிகை நூல் வந்து கிட்டத்தட்ட 200 நூலுக்கு மேலே இருக்கு. அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்லேருந்து, தண்டுலேருந்து, பூலேருந்து, இலையிலேருந்து, காயிலேருந்து எல்லா செடியும் என்ன பயன், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தாவரங்களும் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 200 நூலில் எழுதி வச்சுருக்காரு அப்படின்னா. அப்போ இந்த மூலிகை பற்றின அறிவெல்லாம் நீ இவனுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து என்ன பண்ணுவான், பிடித்து கொள்வான் அப்படின்னு சொல்லி இவனை அவன் கூடையே வச்சுக்கோ, நீ மூலிகை தேடும் போதெல்லாம் இவனையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை இந்த மருத்துவ கலையெல்லாம் என்ன செஞ்சு அந்த பையனுக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை இதை ஒப்படைச்சிட்டு ஔவையார் போயிடுறாரு. அப்படி போகும்போது இந்த பையன் வந்து என்னன்னா, அகத்தியர் எங்கே போனாலும் அவர் முன்னாடியே போயிட்டு அவர் என்ன செடி எடுக்கிறாரோ அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு, அதாவது நம்மள மாதிரி கொஞ்சம் மாதிரி நோட்டு வச்சுட்டு பேசணும் குறிப்பிடுது அந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணான், மத்தகத்தில் ஏற்றுக்கொண்டான். அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே என்ன பண்ணான், அவன் தலைக்குள்ள ஏற்றுக்கிட்டான். அந்த மாதிரி ஒரு அறிவாளியா. இன்னொன்று என்னன்னா, ஏன் அந்த அறிவு வந்தது அப்படின்னு அந்த புராண கதையில என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு அப்பா அம்மா 2 பேரு, அப்பா இறந்துட்டாரு. இந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, சித்தர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அங்க இருந்த சித்தர்களுக்கெல்லாம் அவங்க வந்து பணிவிடை செய்யும் போது தான் இவன் பிறந்தான். அதனாலேயே அந்த பயன் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு. என்ன சொன்னாலும் அதை அப்படியே தளத்துல ஏற்றிக்கிற ஒரு அறிவு அவனுக்கு இருக்கு. அப்ப இவன் கூட இந்த அகத்தியர் கூடயே எங்க பார்த்தாலும் போயிட்டு இருக்கான். சொன்னோன்னே எல்லாருக்கும் வந்து என்னன்னா, இப்போ ஒரு குரு இருக்காருன்னா, ஒரு ஆத்மார்த்த சீடர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க மேல மற்ற சீடர்கள்லாம் கொஞ்சம் வெறுப்பு இருக்கும். எப்பயாச்சும் அவன் வந்து மாட்டி விடணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சால உடனே இந்த மாதிரி உங்க ஆத்ம சீடெல்லாம் செஞ்சான் அப்படின்னு மாட்டி விடுவான். அதனால இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, எப்பயாவது இவனை மாட்டி விடணும் அப்படின்னே நினைச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவன் என்ன பண்றான், இவன் கூடயே தான் போறான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். ஆனா தனக்கு தெரியும் அப்படிங்கிறத இவன் வெளிப்படுத்தலாம் மாட்டான். அப்படியே அவன் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியா இருப்பான். இவரும் வந்து எதுவும் கேட்க மாட்டான். சரி நமக்கு வந்து நல்லா சேவை செய்யலாம் அப்படின்னு இவருக்கு சாதிச்சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தென்காசியில் காசி மன்னன் அப்படின்னு சொல்லி, காசி வருமன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு வந்து கொஞ்ச நாள் ஆனவுடனே திடீர்னு பார்த்தா பயங்கர தலைவலி வந்த உடனே என்ன பண்றாரு, நாட்டு வைத்தியரெல்லாம் கூப்பிட்டு பார்க்க சொல்றாரு. பார்த்த உடனே மேற்கோட்டெல்லாம் வந்து பார்க்குறாங்க. வைத்தியரெல்லாம் வந்து போறாங்க, வந்து தலைவலி போன பாடுங்க. சரி இங்கே எல்லாமே கண்டவரா போட்டு எல்லா ஊர்லையும், அந்த காலத்துலாம் கண்டவரா போட்டு தான் சொல்லுவாங்க. அதே போல கண்டவரா போட்டு எல்லா ஊர்லையும் சொல்றாங்க, இப்படியே ராஜாவுக்கு பயங்கர தலைவலி, அதை யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜா வந்து நிறைய பொண்ணு கொடுக்குறாரு அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி எல்லாம் சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து வந்து வைத்தியம் பார்க்குறாங்க, என்னென்னமோ மூலிகையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றும் தீர்ந்த பாடல, மூலிகையெல்லாம் தீர்ந்த ஊற்றி தலைவலி தீர்ந்த பாடாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, அகத்தியர்கிட்ட போனாக்க குணமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே ராஜா என்ன சொல்றாரு, அகத்தியரை நீ வர சொல்லுங்க. சரி இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, வீரர்கள்லாம் போய் தூதுவனை வந்து இந்த மாதிரி அகத்தியர் வந்து ராஜாவுக்கு தலைவலி, அதனால நீங்க வந்து ஒரு வைத்தியம் பார்க்கணும். அப்படியெல்லாம் மனிதர்களுக்கு நான் வந்து வைத்தியம் பார்ப்பதில்லை அப்படின்னு அகத்தியர் சொல்றாரு. சொன்னோன்னா இது ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் தான் வருது. என்னடா இது, ஒரு ராஜா நம்ம வந்து கூப்பிட்டா இவன் வரமாட்டேன்னா, இது வந்து சித்தருன்னு இருக்காங்க, ஏதோ மூலிகை வைத்தியம் தானே பார்க்கலாம், வைத்தியம் தானே நந்தாயன்னா இவன் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல நமக்கு என்ன எத்தத்தின்னா பித்தர் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
வேணுமா உனக்கு, இல்லை உயிர் வேணுமா, தலைவலி போகணுமா போக வேண்டாம் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றாரு, இல்லை எனக்கு தலைவலி போகணும். தலைவலி போகணும்னா முடி போகணும், முடி போனான்னா தலைவலி போகும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ராஜா மட்டும் கொடுக்குறதா அப்படின்னு, ஏன்னா அப்பெல்லாம் முடி நீளமாக பார்த்துருப்பாங்க ராஜா. இவருக்கு மனசு வரல, சரி இருந்தாலும் தலைவலி போனால் போதும், ஏன்னா தலைவலி அப்படி இருக்கு. உடனே சரி பரவாயில்ல தலைவலி போனால் நான் மொட்டை போடுறேன் சரி மொட்டை போட்டோம். மொட்டை போட்டோம்னா ராஜாவோட கையை என்ன பண்ணுறாரு, அகத்தியர் என்ன பண்ணுறாரு, அவர் கையை வச்சு ஒரு தலையில எடுத்தாலும் சுற்றி வச்சு காட்டுறாரு. தலையை அப்படியே அமுக்கி வச்சு அமுக்கி கையை வச்சு அமுக்கி ஒவ்வொரு இடமா. அப்போ இதுக்கே தெரியும் உள்ள வந்து எப்படி நம்ம ஆட்டு குடிச்சா நம்ம கையில உணரும், அதே போல தலையில குடிக்கிறது இதுக்கே தெரியும். அது கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. வந்து நான் என்ன குடிக்குது என்ன செய்யுதுன்னா, உன் தலையை வந்து உடச்சி உள்ள இருக்கிற உயிரை வெளியில இருக்கணும், உன் தலைக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. இவருக்கு பயமா இருக்கு, இந்த தலையை உடைக்கிறீங்களா, தலையை உடைச்சு உயிரை எடுக்கிறீங்களா, ஆமா உன் தலையை கபாலத்தை குழந்துதான் அந்த உயிரை வெளியில எடுக்கணும். ராஜாவுக்கு நான் பயமா இருக்கு, ஐயோ நான் செத்து போயிட்டேன்னா என்ன பண்றேன், அதெல்லாம் நீ செத்தெல்லாம் போக மாட்டேன், நாங்கள் உன்னை காப்பாற்றிடுவோம், நீ உனக்கு வந்து அந்த மாதிரி மருத்துவம் செஞ்சுட்டு இஷ்டம்னா சொல்லு, நாங்கள் அந்த வைத்தியத்தை பார்க்குறோம். சரி நீ இன்னைக்கு என்ன பண்ணுறது, தலைவலி போகணுமா, அதனால ரெண்டு மனசோட சரி நீங்கள் செய்யுங்க. அப்போ மூலிகையால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த தலையை சுற்றி மண்டையோட வரைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, 4 கோடா இருக்கும், இப்படி கோடு போடணும். அது வந்து கச்சை மாதிரி இருக்கும், நம்ம சாதாரணமாக பார்ப்போம், இந்த சினிமாவிலலாம் அப்படிதான் காட்டுவோம். அந்த 4 இடத்துலையும் அந்த மூலிகை சாரை வந்து என்ன பண்ணுறாரோ அப்படியே புரிஞ்சு விட்டார். இவருக்கு ஏற்கனவே மூலிகையில மயக்க மருந்து கொடுத்துட்டார். மயக்க மருந்து கொடுத்துட்டு இவரை படுக்க வச்சுட்டு ஒரு படுக்கையில படுக்க வச்சுட்டு அந்த 4 பக்கமும் அந்த மூலிகை சாரை கடவுனோடனே அந்த 4 பக்கமே என்ன பண்ணுறாங்க, கபாலம் அப்படியே தனியாக மேலே என்ன பண்ணுறாங்க, அப்படியே வெளியில வந்து அப்படி எடுக்கிறா மேலே வந்தோடனே எல்லாரும் சுற்றி இருக்கிற சீடர்கள்லாம் பார்த்து பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. தலை மேலே விட்டு அப்படியே கபாலத்தை கைட்டு உள்ள பார்த்தா ஒரு பெரிய தேரை உட்காந்துருக்கும், நல்லா கண்ணுக்கு தெரியும் அந்த தேரை. எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க. அகத்தியர் என்ன பண்றாரு, தேரை உட்காந்துட்டு போய் பார்த்துக்கிட்டே இருந்தோடனே இப்ப அந்த தேரைய நம்ம வந்து என்ன பண்ணலாம், வெளியில பிடிச்சி இழுத்து போட்டுக்கலாம். ஆனா மூளைக்கு மேல உள்ள நரம்புகள், கண்டவங்க உள்ள நரம்புகள் ரொம்ப நுண்மையானது. ஏதாவது தேரை காலில் மாட்டி இடிச்சுதுன்னா கூட போதும், ஒண்ணு கண்ணு தெரியாம போகும், இல்ல காது கேட்காம போகும், ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏன்னா நரம்புகள் எல்லாம் உடம்போட சம்மந்தம் வருது. இவருக்கு எப்படி இந்த தேரையை வெளியில கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துக்கிட்டே இருந்தோடனே உடனே இந்த சீடர்கள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்னாங்களாம், உங்க ஆஸ்தாரத்தை என்ன செய்யறது தெரியலையாப்பா அப்படின்னு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த சீடர்கள்லாம் சொன்னாங்களாம், உங்க ஆஸ்தார சீடனுக்கு எல்லாம் தெரியுங்க, அவனை வேணா கேளுங்க அவன் சொல்லுவான் அப்படின்னு நக்கலா வேலைக்குன்னு இவனை மாட்டி விடுறாங்க. உடனே இந்த ஆஸ்தான சீடன் சொன்ன உடனே இவங்கெல்லாம் இப்படி சொன்ன உடனே ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருக்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நான் வரேன், நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு உள்ள ஓடி போயிட்டு ஒரு பெரிய பானை மண்பானை, அது நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தண்ணி தளம்புற அளவு தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த மண்டையோடு பிரிச்சு வச்சுட்டாங்க. அந்த மண்டையோடு பக்கத்துல வச்சு அந்த 2 கையை விட்டு அந்த தண்ணி சத்தம் கேட்குற மாதிரி கலக்கலன்னு அந்த சத்தம் வரணும். இந்த தண்ணியில அலைஞ்சா அந்த கை சத்தம் கேட்க முடியல, அந்த மாதிரி தண்ணி சத்தம் கேட்க வச்சான். அடுத்த நிமிஷம் தண்ணி சத்தம் கேட்ட உடனே அந்த தேரை என்ன பண்ணிச்சான், டக்குன்னு அந்த தண்ணிக்குள்ள பாஞ்சு இந்த மண்ணெடுத்து எந்த ஒரு தீங்கும் இல்லாம எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அந்த தேரை என்ன பண்ணிச்சான், அந்த பக்கம் விழுந்துச்சான். அதுக்கப்புறம் உடனே என்ன பண்றாங்க, மறுபடியும் அதே மூலிகையால இவரை வந்து மறுபடியும் அந்த கபாலத்தை ஒட்ட வச்சு அந்த சாப்பிடுசி அவருக்கு மயக்கத்திலேருந்து மறுபடியும் மூலிகையை கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணிடுறாங்க, எழுப்பி அவரை உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி தேரை இருந்தது, இது ஒரு பாரு அந்த தேரை அப்படின்னு மன்னன்ட்ட காட்டினாங்க. அப்போ அந்த மன்னன் அதை பார்த்துட்டு, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் காலில் போய் விழுந்தார். அப்போ அவன் சொன்னான், அந்த அகத்தியர் சொல்றாராம், நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு, அதாவது நல்ல விதமா உயிர் குழைச்சிட்டு நீங்க வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, மன்னனா இருந்த நீங்க எந்த பாதிப்பும் இல்லாம அதே மன்னனா நீங்க வர்றதுக்கு
இந்த பையன் தான். இவனோட சமயோக புத்தியால தான் உங்களுக்கு எந்த பாதிப்பும். இப்போ நாங்களே ஏதாவது முயற்சி பண்ணி எனக்கு கூட அந்த ஒரு இது வரல, நானே ஒரு முயற்சி பண்ணி பண்ணியிருந்தா கூட ஏதாவது ஒரு பாதிப்போ ஒரு இழப்போ நீங்க தாங்கி இருக்க வேண்டியிருக்கும். ஆனா இவன் என்ன பண்ணான், இவனோட புத்தியால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம உங்களை காப்பாற்றினது இவன் தான். உடனே அவன் என்ன பண்றாங்க, உடனே ராஜா வந்து ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு நன்றி எல்லாம் சொல்லி அவனுக்கு வந்து நிறைய பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து வாழ்றோம். அப்ப என்ன பண்ணாரு அகத்தியர், இதுவரைக்கும் அந்த பாலகனா இருந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து இருந்த பேரை மாற்றி இனிமே நீ வந்து என்ன செய்வ, இந்த உலகத்துல தேரை சித்தர்னு அழைக்கப்படுவார் அப்படின்னு. அவரு தான் பிற்காலத்துல என்ன பண்றாரு, நிறைய சித்து விளையாட்டுலாம் செய்யறாரு. தேரை சித்தர்னு இப்ப நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் நம்ம வணங்குறவங்களும் அவரை பத்தி நம்ம பாடுறவங்களும் அந்த தேரையன் அப்படிங்கிற பேரு கிடைச்சதுனாலதான் அவர் தேரை சித்தன். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஆப்ரேஷன் அப்படின்னு, அதாவது மனித உடம்புல ஆப்ரேஷன் முதல் பண்ணினது யாருன்னா அகத்தியர் தான் பண்ணாரு. அதாவது அந்த காலத்திலே என்ன பண்ணிருக்காரு, இப்ப நம்ம ஆப்ரேஷன் நடத்தி எவ்வளவோ எல்லாம் வந்துட்டு இருந்தாலும் அந்த காலத்துல ஒரு மனித ஓட்டை எடுத்து வச்சுட்டு திரும்பியும் அந்த